ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். வாங்க அப்படியே ரோட்டை பார்ப்போம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு திருச்சி 4 வழிச்சாலையிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கத்தோட இடம். பக்கத்து தோட்டத்தில் பாருங்கள், கடலை பயிர் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக பயிர் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அருகாமையில் பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் பயிர் செஞ்சுருக்காங்க. பக்கத்து இடத்துல நெல் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுட்டாங்க. தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. நெல் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுட்டாங்க. நம்ம திண்டுக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். இந்த இடத்துக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால நமக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடம் ரொம்ப நாளாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, விவசாயம் பண்ணாமல். அப்படியே வாங்க கிணறையும் பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல செம்மண் பூமி. கிணறு பார்ப்போம். கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆழமான கிணறு தான். நல்லா ஆழமாக அகலமாக இருக்குது. சைடு மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடிஞ்சு உள்ளே விழுந்துருக்கு, சரிஞ்சு. சேர் அல்லணும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அருகாமையில் தென்னந்தோப்பெலாம் இருக்குது. வீடியோவில் பாருங்கள். நெல்லெல்லாம் பயிர் செஞ்சுருக்காங்க, கடலையெல்லாம் பயிர் செஞ்சுருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த தோட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பராமரிப்பு இல்லாமல் விவசாயம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. திண்டுக்கல்லேருந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அருகாமையில் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் இருக்குது. அதனால் வேலைக்கு ஆட்கள் கிடப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி வரும். அதுபோக ஒரு பழைய ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து புது தோட்டமாக நாங்கள் நம்மளோட சேனலில் பதிவிறக்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பாருங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 25 லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க. நேராக அங்கே இடத்த பாருங்கள். பிடிச்சனா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த வழிமுறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும்.
மொத்தம் 4 ஏக்கர் 50 சென்ட்டு. ஒரு ஏக்கரின் விலை 25 லட்சம். ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சாரம் இருக்குது. இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் திரும்ப நான் டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.